தற்சுமை. இது ஒரு அமானுஷ்ய கதை. நான் அம்மா பிள்ளை. ஆனாலும் அம்மாவின் சொல்ல எப்போதாவது தான் மீறுவேன். அப்படி மீறினா ஏதாவது பெருஞ்சிக்கலில் தான் மாட்டிக்குவேன். இப்போவும் அதுவே நேர்ந்துருச்சு எனக்கு. பேச்சுலர் லைஃப் என்ஜாய் செய்யலான்னு என் நண்பர்கள்லாம் அந்த பழைய மலைக்கோட்டைக்கு என்னை அழைச்சப்போ நான் அம்மாக்கிட்ட அனுமதி கேட்டேன். எல்லாத்துக்குமே சரிப்பா, செய்யுப்பா, போயிட்டு வாப்பா என்று அனுமதி தந்துவிடும் அம்மா இதுக்கு மட்டும் ஏன் மறுத்தார்? அது ஏன்னு புரியறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் அம்மாவின் சொல்லை மீற நண்பர்களுடன் அங்கு சென்றேன். கட்கோட்டையின் இடதுபுறம் தனி பாதை ஒரு நபர் மட்டுமே செல்லும் வகையில் மிகவும் குறுகலாக மேற்புறமாக உயர்ந்து சென்றது. நண்பர்கள் கீழ்த்தளத்தில் அமர்ந்திருந்தனர். நான் மட்டும் அந்த தனிப்பாதையில் ஏறி நடந்தேன். சிறிது நேரம் நடந்த பின்னர் புதர் மண்டி கிடந்த அந்த பாதையில் மல்லிகைப்பூ மனம் மணந்தது. எனக்கு மல்லிகை பிடிக்கும். நான் அந்த மனத்தை நுகர்ந்தபடியே மகிழ்ந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தேன். பாதையை பார்க்கவில்லை. ஏதோ ஒன்று என் கால்களை தடுக்கியது. நான் தடுமாறி விழும்போது எதையோ பிடித்தபடி தொங்கி சரிந்து நின்றேன். அது நீளமான ஆழம் விழுது போன்ற ஒற்றை ஜடை. கருத்த தடித்த உறுதியான ஜடை வேறு ஏதும் என் நினைவில் இல்லை. லேசான மயக்கம். நான் கண் விழித்தபோது என் தலையில் சிறு வீக்கம். அது தடுமாறி விழுந்ததால் ஏற்பட்டிருக்கலாம். நான் அந்த ஜடையை மட்டுமே நினைத்து கொண்டு வந்த வழியே திரும்பி நடக்கத் தொடங்கினேன். மல்லிகை மணக்கவில்லை. கீழ்த்தளத்தில் நண்பர்கள் இல்லை. அவர்களை தேடி நடந்து கொண்டிருந்தேன். அவர்களை காணவில்லை. நான் வாய்விட்டு எங்கே போனானுங்க அவனுங்க என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உடனே கரும்பு ஜூஸ் குடிக்க என்ற அழகிய பெண் குரல் என் முதுகுக்கு பக்கத்தில் இருந்து ஒலித்தது. நான் திரும்பி பார்த்தேன். யாருமே இல்லை. எனக்கு உடல் லேசாக நடுங்கியது. நாங்கள் வண்டியை நிறுத்திய இடத்திற்கு எதிர்ப்புறத்தில் கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. என் நினைவுக்கு வந்தது. அதை நோக்கி வேகமாக ஓடினேன். அங்கு என் நண்பர்கள் கரும்பு ஜூஸை குடித்து கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவன் என்னை பார்த்ததும் எங்கடா போன லூசு பயல என்று கேட்டனர். நான் ஏதுமே சொல்லாமல் எனக்கு பின்னால் திரும்பி பார்த்தேன். யாருமே இல்லை. என் கேள்விக்கு சரியாக பதில் கூறிய அந்த பெண் யார் என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். எனக்கும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தார்கள். நான் அதை பருகும்போது எனக்கு என்று கேட்டு பெண் குரல் எனக்கு பின்னால் இருந்து ஒலித்தது. நான் உடனே என் நண்பர்களை விட்டு விலக்கி வேப்ப மரத்தடிக்கு வந்தேன். மெல்லிய குரலில் தயங்கி தயங்கி நீ யாரு என்று கேட்டேன். நான் தான் மல்லிகா. ஏ எனக்கு பின்னால் இருக்க? நீ எனக்கு பின்னால் தான் வந்த மோதுன. அதுக்கு அதான் நான் உனக்கு பின்னால் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாமி. அப்புறம் எதுக்கு என் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்க? சும்மாதான். சரி போ. போக மாட்டேன். ஏன்? நான் தனியாக இருக்கேன். அதுக்கு நான் உன் கூடவே இனிமே இருக்க போகிறேன். யாராவது பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க? என்னை யாராலையுமே பார்க்க முடியாது. ஓ சரி, நான் உன்னை பார்க்கணும். என் முன்னாடி வா. உன்னாலையும் என்னை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னால் உன்னோட முதுகு பக்கத்தை விட்டு வரவே முடியாது. சரி, ஆனால் நான் இப்படி பேசுகிறத, இப்படி தனியாக பேசுகிறத யாராவது பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க? லூசுன்னு தான் நினைப்பாங்க. இப்போவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி தான் என்னை கூப்பிட்றாங்க. ஓ ஜூஸ் கேட்டியே, இந்தா குடி. நான் சும்மா தான் கேட்டேன். என்னால் எதையும் தொடவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஓ சரி, நான் இதை குடிக்கட்டுமா? உனக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லை, ஆனால் இந்த ஜூஸில் ரொம்ப அழுக்கு இருக்குது, நிறைய கிருமிகள் இருக்குது. இதை குடிக்காத. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். சரி, அப்போ நான் இதை கீழே ஊற்றிடட்டுமா? வேண்டாம். சிரட்டையில் ஊற்றி நாய்க்கு கொடு. சிரட்டை எங்கே இருக்குது? அந்த மரத்துக்கு பின்னால் பாரு. அப்போ நாய்? நீ ஊற்று, அது வரும். எங்கேருந்து? அந்த புதருக்குள்ளேருந்து. சரி என்று கூறிவிட்டு அவ்வாறே செய்தேன். பின்னர் நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து என்னுடைய வண்டியையும் எடுத்தேன். என் நண்பர்கள் அனைவருடைய வண்டியும் முன்னால் சென்றன. நான் மட்டும் மெதுவாக அவர்களுக்கு பின்னால் ஓட்டிக்கொண்டு வந்தேன்.
அப்போது மல்லிகாவிடம் தயங்கி தயங்கி பேச்சு கொடுத்தேன். மல்லிகா, நீ எனக்கு பின்னால் வண்டியில் எப்படி உட்காந்து வர? எப்படின்னா? அதாவது ஒரு பக்கம் கால் போட்டா இல்லை 2 பக்கம் கால் போட்டா? நான் எப்படி கால் போட்டு உக்காந்தா உனக்கு பிடிக்கும்? நான் பதில் ஏதும் சொல்லாமல் வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிற்குள் நுழையும் போதே அம்மா கேட்டாள், என்னடா உன்னோட முகமே பேய் அடித்த மாதிரி இருக்கு என்று கேட்டுவிட்டாள். எனக்கு அப்படியே பகீர் என்றது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு சிரித்து கொண்டே, ஆமாம்மா, மல்லிகா பேய் அடிச்சிருச்சு என்றேன். அம்மா அடிப்படுத்தி சென்றார். உடனே மல்லிகா என்னிடம், நான் ஒன்றும் பேய் இல்லை, நான் மோகினியாக்கும் என்றாள். நான் மெல்லிய குரலில், சரி சரி சும்மாரு, இனிமேல் நான் தனியாக இருக்கும்போது தான் நான் உன் கூட பேசுவேன், நீயும் அப்போ தான் என் கூட பேசணும், புரியுதா என்றேன். அவள் ஏதும் பேசவில்லை. காரணம், அப்போது அம்மா மீண்டும் அடுப்படியிலிருந்து என் அருகில் வந்து, குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்றார். நான் என் அறைக்கு சென்றேன். உடையை கலற்றும் போது மல்லிகா எனக்கு பின்னால் இருப்பது நினைவுக்கு வந்தது. அடடா என்று நினைத்து கொண்டு அவளிடம் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினேன். மல்லிகா, நான் ட்ரெஸ் மாற்றணும், குளிக்கணும் என்றேன். மாற்று, குளி என்றாள். நீயும் என் கூடவே இருக்கல்ல, என்னால் எப்படி தனியாக மாற்றி குளிக்க முடியும், மாற்றவும் முடியும்? வெக்கமாக இருக்குது. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போனா நான் குளிக்க மாட்டேன். அதுவும் இஷ்டம். குளிக்காமலேயே சாப்பிட வந்தேன். உடனே அம்மா கோபித்து கொண்டாள். இப்பெல்லாம் நீ என் பேச்சை கேட்குறதே இல்லடா என்றார். உடனே மல்லிகா, இப்பெல்லாம் இவர் என் பேச்சை மட்டும்தான் கேட்குறாரு என்றாள். எனக்கு அப்படியே பக்கென்றானது. நல்ல வேலை, மல்லிகா பேசுவது என்னை தவிர யாருக்குமே கேட்காது என்பதை நினைத்து நான் நிம்மதியாக இருந்தேன். அம்மா தொடர்ந்து பேசினார். மலைக்கோட்டைக்கு போகாதண்ணே, போகிற, குளின்னா குளிக்க மாட்ற என்றார். நான் ஏதும் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். விரைவாக சாப்பிட்டு விட்டு எழுந்தேன். என் அறைக்கு சென்று மல்லாந்து படுத்து கொண்டேன். ஏதோ ஓர் உடல் மீது நான் படுத்திருப்பதைப் போலவே உணர்ந்தேன். உடனே குப்புறப்படுத்தேன். என் மீது யாரோ படுத்திருப்பது போல இருந்தது. ஒரு சாய்ந்து படுத்தேன். என் முதுகை ஒட்டியபடி யாரோ படுத்திருப்பதை நன்றாகவே என்னால் உணர முடிந்தது. வேறு யாராக இருக்கும்? எல்லாம் இந்த மல்லிகாதான் என்று நினைத்து கொண்டு தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்ததும் காப்பியை குடித்துவிட்டு அம்மாவிடம், அம்மா, நான் உடனே அந்த மலைக்கோட்டைக்கு போகணும், போகட்டா என்று அனுமதி கேட்டேன். வேண்டாண்டா, சொன்னா கேளு, அங்கெல்லாம் போகாத என்றாள் அம்மா. நான் அம்மாவிடம் ஏதும் சொல்லாமல் அம்மாவின் பேச்சையும் மீறி வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக அந்த பழைய மலைக்கோட்டைக்கு சென்றேன். வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக ஓடி அந்த குறுகலான பாதைக்கு சென்றேன். மல்லிகாவை அழைத்து வந்த அதே இடத்திலேயே எப்படியாவது அவளை விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துத்தான் இங்கு வந்தேன். ஆமாம், முதியில் ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு எப்படி காலமெல்லாம் வாழ்வது? புதர் மண்டிய அந்த பாதையில் மெல்ல மெல்ல நடந்தேன். முல்லைப்பூவின் மனம் கமழ்ந்தது. இந்த முறையும் விழுந்துவிடக்கூடாது என்று நினைத்து மிகவும் கவனமாக பாதையை மட்டும் பார்த்து பார்த்து கால் வைத்து நடந்தேன். நான் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. என் முன்தலை யாருடைய மார்பின் மீதோ மோதியது. நிமிர்ந்தேன். ஏதும் தெரியவில்லை. நான் சுயநினைவை இழந்தேன். கண் விழித்த போது என் தலையில் இருந்த சிறு வீக்கம் சரியாகி இருந்தது. நான் எழுந்தேன். முல்லை மனம் இல்லை. திரும்பி பார்க்காமல் வேக வேகமாக நடந்து கீழே இறங்கி வந்தேன். எனக்கு முல்லையும் பிடிக்கும் தான். வண்டியை எடுக்கும் முன்பாக என் முதுகுக்கு பின்னால் மல்லிகா இருக்கிறாளா என்பதை அறிந்து கொள்வதற்காக மெல்லிய குரலில், மல்லிகா, நீ இருக்கியா என்று கேட்டேன். இருக்கேன், நான் மட்டும் இல்லை, என் தங்கச்சியும் இருக்கா என்றாள் மல்லிகா. நான் அதிர்ச்சி அடைந்து, என்னது, உன் தங்கச்சியுமா? 2 பேருமா என் முதுகு பின்னால் இருக்கீங்க என்று கேட்டேன். உடனே அவள், இல்லை, அக்கா மட்டும்தான் உங்களுக்கு பின்னால் இருக்காங்க, நான் உங்களுக்கு முன்னால் இருக்கேன் என்று வேறொரு பெண் குரல் என் முன்னால் இருந்து ஒலித்தது. எனக்கு தலையே சுற்றியது. இருந்தாலும் சற்று துணிவை வரவழைத்து கொண்டு அதனிடம் பேசினேன். நீ யார்? நான் கொடிமுல்லை, மல்லிகாவின் தங்கை என்றாள். நான் வண்டியை எடுத்து ஓட்டத் தொடங்கினேன். அப்போது நான் முல்லையிடம் ஒரு சந்தேகத்தை கேட்க நினைத்தேன். முல்லை, என்னங்க, உன் அக்கா எனக்கு பின்னால் உட்காந்துருக்கா, நீ எங்கே உட்காந்துருக்க? நான் எங்கே உட்காரணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் பெட்ரோல் டேங்க் மேலே தான் 2 பக்கமும் கால் போட்டபடி உட்காந்துருக்கேன். ஓ சரி, உன் அக்கா? அதை அவகிட்டயே கேட்க வேண்டியது தானே?
முல்லை, அவர் என்கிட்டலாம் பேச மாட்டார், எதையுமே கேட்க மாட்டார். உங்ககிட்ட தான் பல்ல காட்டுவார். சரி சரி, பேச்ச விடுங்க என்று கூறிவிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். இல்லை, வந்துவிட்டோம். வீட்டு வாசலில் சற்று நேரம் நின்றபடி இனி என்ன செய்யலாம் என்று சிந்தித்தேன். எனக்கு பின்னால் ஒரு பெண், முன்னாலும் ஒரு பெண். நான் எந்த பெண்ணிடமிருந்து விலகிச் சென்றாலும் ஒரு பெண்ணிடம் சென்று சேர்வேன். இனி நான் என்றைக்குமே தனியன் அல்ல. எனக்கு தனிப்பட்ட ஏதுமில்லை. நான் என்றும் எங்கும் தனித்து நிற்கவோ நடக்கவோ படுக்கவோ முடியாது. இனி நான் என்றைக்கும் எப்போதும் முன்னும் பின்னும் பெண் வைத்து பொதியப்பட்ட ஒரு பொதிதான். எனக்கு நானே சுமையாகி போன பொதி. வேறு வழியில்லை. 2 பூக்களுக்கு மத்தியில் நசுங்கும் மண்டென வாழ வேண்டியதுதான் நான்.